நடந்துகிட்ருக்கு. இப்போ 3ஆவது சுற்று முடிஞ்சு அஃபீஷியலாக 3 சுற்று முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ராபர்ட் புருஸ் முன்னிலையில் இருக்கிறார். எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் தான் எங்களுக்கு செய்தி எப்படிங்க அடுத்த முடிவுகள் மாற நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போது திருநெல்வேலிலாம் முதல்ல வந்து எங்களுக்கு லேக்கிங் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. அதே மாதிரி இப்போ நாங்குநேரி கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள் போட்ட ஓட்டு அது எதுவாக இருந்தாலும் வரவேற்பு. பாளையங்கோட்டையில் வீக்காக இருக்குன்னு பாளையங்கோட்டையில் நல்ல கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? பாளையங்கோட்டையில் நல்ல ஓட்டு கிடச்சிருக்கு. சிறுபான்மை மக்கள் அதிகமாக வச்சுக்கிறதுனால திமுக கருத்து இருக்குது இல்லை, அப்படி இல்லை. பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த மட்டும் நிறைய நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை தொகுதியில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொஞ்சம் முன்னே வந்துட்டுருக்கேன். முடிவு எப்படிங்க? முடிவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு? ஆமாம், ஏற்றுதானே ஆகணும். மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்றுதானே ஆகணும். இந்த 2வது இடங்கிறது இப்போதைக்கு இது வரைக்கும் வந்திருக்கதை எப்படி பார்க்குறீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.